ஹீரோயினி ஒரு பெரிய வீட்டுக்கு கல்யாணம் ஆகி போறாங்க. போகும்போது ஹீரோயினியோட அம்மா அவங்க மருமகன் கிட்ட நடந்த விஷயம் எதுவுமே என் பொண்ணுக்கு தெரியாது, நீங்க சொல்லிடாதீங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. ஹீரோயினியும் கார்ல போகும்போது அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. ஆனா அவர் சரியாவே மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாரு. அப்ப கார் டிரைவரும் ஹீரோயின் கிட்ட அவங்க ஹஸ்பண்ட் ஸ்டோரி எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவங்க கிட்ட ஸ்டார்டிங்ல 1 ஏக்கர் நிலம் மட்டும்தான் இருந்துச்சு. அதுல விவசாயம் பண்ணும்போது கொண்டையான ஒரு சாமி கிடைச்சது. அதனால அந்த இடத்துல வச்சு அந்த சாமிக்கு ஒரு கோயில் கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க கிட்ட இருந்த 1 ஏக்கர் 100 ஏக்கரா மாறி இருக்கும். அதுக்கப்புறம் டிரைவர் ஏதோ சொல்ல வராரு. ஆனா அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் எதுவுமே சொல்ல விடாத மாதிரி தடுத்துடுறாங்க. ஹீரோயினுமே எதுவுமே புரியாம வீட்டுக்கு போறாங்க. புது பொண்ணுக்கு ஆராத்திலாம் எடுத்து உள்ள வர சொல்றாங்க. ஹீரோயினி வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச உடனே ஹீரோட அப்பா நெஞ்ச பிடிச்சிட்டு கீழே விழுந்துறாரு. பார்த்தா ஹார்ட் அட்டாக் வந்து அங்கேயே இறந்து போயிடுறாரு. இப்போ ஒரு ஜோசியக்காரரும் வந்து நம்ம ஹீரோயினி ஜாதகத்தை நல்லா பார்த்துட்டு இது நல்ல ஜாதகமே கிடையாது, இந்த பொண்ணாலதான் அவர் இறந்துட்டாருன்னு சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோவும் இதுக்கும் என் ஒய்ஃபுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, அவளை யாருமே தப்பா சொல்லாதீங்கன்னு ஹீரோயினிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினியோட மாமியாரும் ஹீரோயினி கிட்ட வந்து இன்னைக்கு நடந்ததையும் ஜோசியக்காரர் சொன்னதையும் நீ எதுவும் நினைச்சுக்காதமா, இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் கிடையாது, நீ இப்போ என் பொண்ணோட ரூம்ல தூங்குன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயினி அவங்க நாத்தனார் ரூமுக்கு போகும்போது அவங்க நாத்தனார் எனக்கு தனியா தூங்கி தான் பழக்கம் அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால ஹீரோயினியும் ஃபீல் பண்ணிட்டு கீழே வரப்போ அங்க வேலை பார்க்குற லேடி கிட்ட என் ஹஸ்பண்டோட அண்ணனோட ஒய்ஃபை நான் பார்க்கவே இல்லை, அவங்க எங்க இருக்காங்கன்னு கேட்கறப்ப அந்த லேடியும் உனக்கு விஷயமே தெரியாதமா, அவங்க இந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கிணத்துல வந்து இறந்து போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே இது கேட்ட நம்ம ஹீரோயினும் செம்ம ஷாக் ஆகுறாங்க.